ஹே காய்ஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ ஒரு வழியாக நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்துன்னா சிஎம்மா பதவி ஏற்றிட்டாரு. ஸோ இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கில் வந்து சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பதவி ஏற்றிட்டாரு. ஸோ இனிமேல் வந்து சிஎம் விஜய் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் சிஎம் விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டாரு. ஸோ வேற லெவல் சம்பவம் தான். ஸோ விஜய் ஃபேன்ஸ் தான் செம்ம என்ஜாய்மெண்ட்ல இருக்காங்க. ஸோ சிஎம்மா பதவி ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் ஸ்பீச் கொடுத்தாரு. ஸோ சும்மா சொல்லக்கூடாது, வேற மாதிரியான ஸ்பீச் தான் சொன்னோம். ஸோ அந்த அளவுக்கு நான் வெறித்தனமா பேசியிருந்தாரு. நம்ம ஆட்சியில் சொன்னது எல்லாத்தையுமே செய்வோம். ஸோ அதுக்கான டைம் கொடுங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் பாதுகாப்பு அண்டது மட்டும் இல்லாமல் மின்சாரம் அந்த 500 யூனிட் இருந்தால் 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 திட்டத்தில் விஜய் அவர்கள் கையெழுத்து போட்டிருக்காரு. ஸோ இன்னும் வந்து நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக செய்யறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்காக எனக்கு டைமும் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ வேற லெவல் தான். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சிஎம் ஆயிட்டாரு. ஸோ ஒரு ஆட்டம் ஆடி பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கட்சியில் யாராவது அந்த ஒரு எண்ணத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த எண்ணத்தை வந்து எரேஸ் பண்ணிருங்க. ஸோ நான் வந்து ஊழல் பண்ணவும் விட மாட்டேன், ஊழலும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வெறித்தனமான ஸ்பீச்சா கொடுத்திருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா அங்க போய் உட்கார்ந்தாதான் தெரியும் கஜானாவை என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா சுத்தமா தொடச்சு வச்சிருப்பாங்க. ஸோ இனிமே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மாத்தணும். அண்ட் இது மட்டும் இல்லாம இது வரைக்கும் அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றத நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை அறிக்கையா ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் இந்த சிஎம் இப்படி பண்ணிருக்காருன்னு கேட்டா எனக்கு டவுட் தான். பட் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்க என்ன இருக்கு அப்படின்றத ஒரு வெள்ளை அறிக்கையா ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வேற லெவல் சம்பவம் தான். ஸோ ஒரு வழியா மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு மக்கள் தலைவன் வந்துட்டான் அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ வேற லெவல் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் விஜய் அவர்கள் அடுத்தடுத்து என்னென்ன திட்டத்தெல்லாம் நான் செயல்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது மட்டும் இல்லாம ஒரு வீடியோ வேற எடுத்திருந்தாரு. ஸோ அந்த செல்ஃபி வீடியோக்கு தான் வெயிட்டிங். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு சொல்லிட்டு பதவி ஏற்றிருக்காரு சிஎம்மா. ஸோ இதை பத்தி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.